திருச்சி சஞ்சீவி நகர் சிக்னலில் சடன் பிரேக் அடித்த லாரியால் பின்னால் வந்த அரசு பேருந்து, அதன் பின்னால் வந்த தனியார் கல்லூரி பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டதில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தினேஷ். வணக்கம் தினேஷ், இந்த விபத்தானது எப்போது ஏற்பட்டது? இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை சஞ்சீவி நகர் பகுதியில் சிக்னல் இருக்கிறது. இந்த சிக்னல் பகுதியில் திருச்சியிலிருந்து அதாவது சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் அதே போன்று தென் மாவட்டங்களுக்கு சென்னை செல்லக்கூடிய வாகனங்களும் இணைக்கக்கூடிய பகுதியாக இந்த சிக்னல் இருக்கிறது. இந்த சிக்னல் அருகாமையில் இன்று மதியம் சரியாக ஒரு 2:15 மணி அளவில் ஒரு ஈச்சர் வேன் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது சிக்னல் பச்சை நிறத்தில் இருந்து சிகப்பு நிறத்திற்கு மாறிய போது அதனை அறிந்த ஓட்டுநர் உடனடியாக சடன் பிரேக் அடித்துள்ளார். அப்போது அந்த வேனுக்கு பின்னால் வந்த அரசு பேருந்து ஒன்று வேகமாக அதன் வேன் மீது மோதியது. அப்போது அந்த பேருந்திற்கு பின்னால், அந்த அரசு பேருந்திற்கு பின்னால் வந்த 2 தனியார் கல்லூரி பேருந்துகளும் அடுத்தடுத்து வேகமாக மோதியதில் அந்த பேருந்தினுடைய முன்பக்கம் மற்றும் பின்பக்கம் இருக்கக்கூடிய கண்ணாடிகள் சுக்குநூறாக உடைந்தது. மேலும் பேருந்தில் பயணித்த நர்சிங் கல்லூரி மாணவிகள், ஆசிரியர்கள் என அனைவரும் அந்த சீட்டின் முன்புறம் இருக்கக்கூடிய அந்த இரும்பு கம்பியில் மோதி அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. இதில் 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு லேசான காயம், ஆசிரியருக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் அனைவரும் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஏற்பட்ட உடனே அந்த பகுதி முழுவதும் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உடனடியாக அந்த விபத்து ஏற்பட்ட பேருந்துகளை மீட்ட காவல்துறையினர் அந்த போக்குவரத்தை சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டனர். இந்த விபத்து குறித்து கோட்டை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி தினேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.